கங்கையும் கடாரமும் கொண்ட கோப்பெருங்கேசரி அலைகடல் நடுவே பல கலம் செலுத்தி பொங்கி எழும் மலைகளுக்கும் மடங்காதவனாய் கடலின் ஆழம் கண்டு அகலம் தாண்டி யானைப் படையை கப்பல்களில் ஏற்றி வங்காளக் கடலினை ஏரியென அதிர வைத்து கைக்கும் மனதிற்கும் எட்டாத முரட்டு அலைகளால் கடும் காவல் செய்யப்படும் ராஜ்யங்களாகத் திகழ்ந்த ஸ்ரீவிஜயம் கடாரம் என பல தேசங்களை வென்று குவித்து தன் கண் அசைவில் அரசாட்சி செய்த மாவீரன் தனது வாழ்நாளில் மொத்தமாக 20 ஆண்டுகளை போரிலேயே கழித்த மும்முடிச் சோழனின் களிறு ராஜேந்திர சோழனின் வீரத்தையும் தீரத்தையும் பற்றி பேசவே இந்த பதிவு. பொதுவாக நம் ஊர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, புத்திசாலியாகவும் மாவீரனாகவும் இருக்கக்கூடிய ஒரு தந்தையானவன் தனது மகனை இயன்ற அளவு வசதிகளுடன் வளர்த்து வருவான். அந்த வசதியே அவனை திறமையற்றவனாகவும் சுகவாசியாகவும் மாற்றிவிடும். அந்த சூழ்நிலையில் சிக்கியவனுக்கு திறமைகளும் கலைகளும் கைக்கு எட்டாது. தந்தையின் காலத்திற்கு பிறகு அவரது இடத்தை நிரப்ப முடியாமல் மிகவும் வருந்திப் போவான். வாழ்க்கை போரை தனியாக எதிர்கொள்ள இயலாமல் சருங்கி விழுவான். வரலாற்றுகளிலும் நமது கண்ணுக்கு முன்பாகவும் நடந்து கொண்டிருக்கும் ஒரு விஷயம்தான் இது. பல சாம்ராஜ்யங்கள் சரிந்ததற்கும் ஆதி காரணமே இதுவாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த வரலாறு திருத்தி அமைக்கப்பட்டால், ஒருவேளை மகன் தந்தையை விட பல மடங்கு திறமைசாலியாகவும் மாவீரனாகவும் அமைந்துவிட்டால் விளைவது அதி அற்புதமான சரித்திரம். அந்த சரித்திரத்தால் விளைந்ததுதான் சோழர்களின் பொற்கால ஆட்சி, கோல்டன் இரா. பிற்கால சோழர்களின் மணிமகுடமாக திகழக்கூடிய ராஜராஜ சோழனின் மூத்த மகன்தான் ராஜேந்திர சோழன். தன் தந்தை கட்டி வைத்த படிகட்டுகளில் சாதனை பயணத்தை நடத்தி தனது சரித்திர அரியாசனத்தின் மேல் வீழ்ச்சி என்பதே அறியாமல் வீற்றிருந்து ஆட்சி செய்த தெற்காசிய பேரரசன். இந்த பேரரசனையும் அவனது ராஜ்யத்தை பற்றியும் 1000 பக்கங்கள் எழுதி முடித்தாலும் துளியளவு கூட அவனது புகழ் குறையாது. கற்பனைக்கும் எட்டாத காலன். தன் கண்பட்ட தேசத்தையும் கால் தடம் பதிந்த நாட்டினையும் வென்று காட்டிய மா வீரனவன். தனது ஒரு போரில் கூட தோல்வி என்பதை என்னவென்று அறியாத சூராதி சூரன். அவனது அருமை பெருமைகளையும் புகழினையும் துதித்து பாட இந்த ஒரு படைப்பு. ராஜராஜ சோழன் மற்றும் வானமாதேவியின் ஒரே மகனாக தோன்றியவன்தான் ராஜேந்திர சோழன். அவனின் இயற்பெயர் மதுராந்தக சோழன். இவன் பிறந்த சமயத்திலேயே அவனுக்கு தாயார் வானமாதேவி மறைந்துவிட தனது அத்தை குந்தவை பிராட்டியாரின் நேரடி கண்காணிப்பிலும் அரவணைப்பிலும் வளர்ந்து வந்தவன். அவர் பிறந்த ஆண்டு பற்றி சரியாக கணக்கிட இயலவில்லை. அவர் பிறந்த நாள் கூட கடந்த சில வருடங்களுக்கு முன்பு வரை மார்கழி திருவாதிரை நட்சத்திரத்தில்தான் கொண்டாடப்பட்டு வந்தது. அதன் பிறகு கிடைத்த வரலாற்று ஆதாரங்களின்படியே அவரது பிறந்த நாள் ஆடி திருவாதிரை நட்சத்திரமாகத்தான் இருக்க வேண்டும் என முடிவெடுத்தார்கள். அவர் பிறந்த ஆண்டினை சரியாக சொல்லக்கூடிய ஆதாரங்கள் இன்னும் கிடைக்கவில்லை. அவர் இணை அரசாக பதவி ஏற்றது 1012ஆம் ஆண்டுதான். தான் அரசனான சில காலங்களுக்கு உள்ளாகவே ராஜராஜ சோழன் அவருக்கு இணை அரசனாக பதவி கொடுத்தார். ராஜராஜனுக்கு வானமாதேவியை தாண்டி பல மனைவிகள் இருந்தார்கள். வாரிசு உரிமையைப் போல் வந்துவிடக்கூடாது என்பதற்காக இவ்வாறு செய்திருக்கலாம். மும்முடிச் சோழன், பொன்னியின் செல்வன், ராஜராஜன் அடைந்த பல வெற்றிகளில் ராஜேந்திரனின் பங்களிப்பும் மிகவும் அதிகமாகவே இருந்திருக்கும். ராஜேந்திரனின் முதல் போர் சாளுக்கிய மன்னர்களுடன் நடந்த பெரும் போர்தான். துங்கபத்திரை ஆற்றை கடந்து தங்களை யாரும் நெருங்க முடியாது என்ற நம்பிக்கையில் சோழ குலத்திற்கு எதிராக பல செயல்களை செய்து வந்தார்கள் சாளுக்கிய மன்னர்கள். அவர்கள் அனைவரையுமே அழித்தொழிக்க ராஜராஜ சோழன் தனது மகன் ராஜேந்திர சோழனை அனுப்பி வைத்தான். தனது பெரும் படையை அழைத்துச் சென்று அந்த ஆற்றினையும் சுலபமாக கடந்து சாளுக்கிய மன்னர்களை அடிப்படைய வைத்தான் மதுராந்தக சோழன் என அழைக்கப்பட்ட ராஜேந்திர சோழன். அதே சமயத்தில் சேர நாட்டை ஆண்டு வந்த சேர மன்னனும்
தனது அரணாக உள்ள மலைக்காடுகளின் மேல் அதீத நம்பிக்கை கொண்டு சோழ குலத்தினை அழிப்பதற்கு முயற்சிகளை மேற்கொண்டான். அங்கும் சென்றது மும்முடிச் சோழனின் களிறு. அந்த சேரன் மலைநாட்டை விட்டு தப்பியோடும் நிலைமை ஏற்பட்டது. சோழர்கள் பாண்டியர்களையும் இலங்கை மன்னர்களையும் அழித்தொழித்திருந்தாலும் அவர்களை மொத்தமாக களையெடுக்க இயலவில்லை. ஏனெனில் இலங்கையின் வடபகுதி மட்டுமே சோழ பேரரசின் ஆளுகையின் கீழே இருந்தது. ஆனால் தென்பகுதி பல மர்மங்களை உள்ளடக்கியதாகவும் எதிரிகள் ஒளிவதற்கு உகந்த இடமாகவும் இருந்தது. அது மட்டுமின்றி பாண்டியர்களின் முக்கிய செல்வமான இந்திரதேவன் கொடுத்ததாக நம்பப்படும் ரத்தின மாலையையும் ரத்தின கிரீடமும் அந்த பகுதியில்தான் பாதுகாக்கப்பட்டு வந்தது. அதனை அடைய வேண்டும் என பல சோழ மன்னர்கள் செய்த முயற்சியும் பலன் கொடுக்கவில்லை. அங்கு பெரும் ரகசியத்தை அறிய இயலவில்லை. அந்த சரித்திர சாதனையை நிறைவேற்றி வர தனது மகனை அனுப்பி வைத்தான் ராஜராஜ சோழன். அதன் பிறகு அவர் நடந்தது சோதனை சரித்திரம். வழக்கம் போல் வெற்றிதான். பல தலைமுறைகளால் நெருங்கக்கூட முடியாத அந்த மாபெரும் செல்வத்தை தேடி எடுத்து வந்தான் ராஜேந்திர சோழன். அத்துடன் இலங்கை முழுவதும் சோழ பேரரசின் புலிக்கொடி பறந்தது. தளிராய் உதிர்த்து செடியாய் வளர்ந்திருந்த சோழ சாம்ராஜ்யத்தை மாபெரும் விருட்சமாக மாற்றிக் கொடுத்த மா வீரனவன். அவனது வீரத்தையும் தீரத்தையும் கண்ட ராஜராஜ சோழன் அவனை மன்னனாகவே முடிசூட்டி விட்டான். அதன் பிறகு நடந்தது உலகமே நடுங்கக்கூடிய பேரதிசயம். சோழகுல வரலாற்றில் ஒவ்வொரு மன்னன் முடிசூடும் போதும் தனது நிர்வாகத்திற்காக புதிய தலைநகரை உருவாக்குவான். அதன்படியே பழையாறை, தஞ்சாவூர் ஆகியவை தலைநகரங்களாக இருந்தன. இப்பொழுது ராஜேந்திர சோழனும் தனது தலைநகரை தஞ்சையில் இருந்து தான் உருவாக்கிய சோழபுரம் என்ற ஊருக்கு மாற்ற முயன்றான். அங்கே சிவபெருமானுக்காக புதியதொரு கோயிலையும் கட்டி முடித்தான். அந்த ஊரை புனிதப்படுத்துவதற்கு கங்கை நீரை எடுத்து வரச் சொல்லி தனது படையினரை அரையன் ராஜராஜன் தலைமையில் அனுப்பி வைத்தான். ஆனால் வடக்கே ஆட்சி செய்து கொண்டிருந்த மகிபாலன் முதலிய அரசர்கள் தங்களது எதிர்ப்பினை காட்டினார்கள். அந்த அரசர்கள் சோழ வீரர்களை கங்கை கரையை அடைய விடவில்லை. தனது காரியம் தடைப்பட்டதை கண்ட ராஜேந்திரனின் புனித பயணம் போர் பயணமாக மாறியது. சோழர்களின் பெரும்படை அந்த பாலகுல அரசர்களை சூழ்ந்து கொண்டது. அவர்கள் அனைவரையும் தோற்கடித்து அவர்கள் தலைமையிலேயே கங்கை நீரை தனது புதிய தலைநகருக்கு கொண்டு வந்து சேர்த்தான். சோழபுரம் நகரம் கங்கை கொண்ட சோழபுரம் என புகழப்பட்டது. ராஜேந்திர சோழனுக்கும் கங்கை கொண்டான் என்ற பட்டப்பெயரும் கிடைத்தது. தமிழர்கள் கடல் வழி வாணிகத்தில் சிறந்து விளங்கினார்கள். தமிழகத்தில் இருந்து பல நாடுகளுக்கும் கடல் வழி பயணம் இருந்தது. அவர்கள் வாணிகம் செய்யும் சில நாடுகளின் அரசர்கள் தமிழர்களை ஒடுக்கி அடக்கி ஆள முற்பட்டார்கள். அதில் முக்கியமான நாடுகள்தான் ஸ்ரீவிஜயம், கடாரம் முதலியவற்றை சார்ந்த அரசர்கள். வாணிகம் செய்வதற்காக இந்த பெருங்கடலை கடந்து கடினப்பட்டு வருகிறார்கள். அவ்வாறு இருக்கையில் நம்மை எதிர்க்க அவர்களால் எப்படி முடியும் என்பது போன்ற எண்ணங்கள் அவர்களுக்கு ஏற்பட்டது. தமிழர்களுக்கு பெரும் தொல்லைகள் கொடுக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் அந்த எண்ணத்தை பொய்யாக்கும் வண்ணம் தனது நூற்றுக்கணக்கான போர்க்கப்பல்களை ஒரே சமயத்தில் கிளப்பிக்கொண்டு கடற்பயணம் மேற்கொண்டார் ராஜேந்திர சோழன். சோழர்களின் படையானது ஸ்ரீவிஜயம், அதாவது இன்றைய மலேசியாவை சுற்றி வளைத்தது. அங்கே அரசனாக இருந்த விஜயதுங்கவர்மனை தோற்கடித்து அவனது வரலாற்று சிறப்புமிக்க பொக்கிஷமாக இருந்த வித்யாபரண தோரண வாயிலையும் மொத்தமாக அடித்து நொறுக்கிக் கொண்டு வந்தார் ராஜேந்திர சோழன். இந்த சம்பவங்கள் அனைத்தும் அந்த நாட்டின் வரலாற்று நூல்களிலேயே பொறிக்கப்பட்டுள்ளது. கீழ்திசை நாடுகள் முழுவதும் சோழர்களின் செல்வாக்கு பரவி இருந்தது. முக்கியமாக பெருங்கடல் பகுதியை ஒட்டியிருந்த தேசங்கள் அனைத்தும் ராஜேந்திர சோழனின் கண்ணசைவில் கட்டுண்டு கிடந்தது. தமிழர்களின் வாணிகமானது குறைவே இல்லாமல் நிறைவாய் நடந்தது. சோழர்களின் செல்வாக்கு எந்த அளவுக்கு சிறந்து விளங்கியது என்பதை சில நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி கூறிவிட இயலும்.
அந்த தேசங்களில் உள்ள அரசர்கள் இடையோ அரச குடும்பத்தார் இடையோ ஏதேனும் பிரச்சனைகளோ சண்டைகளோ ஏற்பட்டால் இங்கு இருக்கக்கூடிய ராஜேந்திர சோழனின் தூதுவர்கள்தான் சென்று தீர்த்து வைப்பார்கள். அந்த அரசர்களுக்கு உதவி தேவைப்பட்டாலும் சோழ மன்னர்களிடம் வந்துதான் வேண்டி நிற்பார்கள். இதுபோல் ராஜேந்திர சோழனின் வெற்றி கதையை இன்னும் பல ஆண்டுகள் தொடர்ந்து பேசினாலும் தீரவே தீராது. அனைத்தையும் தாண்டி ராஜேந்திர சோழர் எப்படிப்பட்டவர் என்பதை 2 நிகழ்வுகளால் சுருக்கமாக சொல்லி முடிக்கலாம். முதலாவதாக தஞ்சை பெரிய கோவில் கட்டப்பட்ட வரலாற்றை பற்றி பேசலாம். அந்த பெருவுடையார் கோவில் ராஜராஜ சோழனின் அரசாட்சி காலத்தில் கட்டப்பட்டது. மொத்தமாக 6 ஆண்டுகள் அதன் கட்டிட வேலை நடைபெற்றது. 1,00,000க்கும் அதிகமான தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக வேலை செய்து அந்த கோயிலை கட்டி முடித்தார்கள். இந்த 1,00,000 பேரில் பெரும்பாலானோர் பிற நாடுகளில் இருந்து போர்களில் தோற்கடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டவர்கள். வேறு சிலர் சோழ நாட்டின் சிறைச்சாலையில் இருந்த கைதிகள். அவர்களுடன் சேர்ந்து பொதுமக்கள் பலரின் உதவியில் அந்த மாபெரும் கோவில் கட்டப்பட்டது. இதில் உள்ள சிக்கல்களை பற்றி சிந்திக்க வேண்டும். அந்த 1,00,000 கைதிகளில் போர் வீரர்கள் இருக்கிறார்கள். அரசாங்கத்திற்கு எதிராக துரோகம் செய்தவர்களும் இருந்திருக்கலாம். எப்பொழுது வேண்டுமானாலும் அவர்கள் ராஜ்யத்திற்கு எதிராக திரும்பி விடக்கூடிய ஆபத்து இருக்கிறது. அவர்களுக்கு தேவையான உணவு, உடை, உறைவிடம் போன்றவற்றையும் தொடர்ச்சியாக வழங்க வேண்டும். அதேபோல் கோயிலின் கட்டிட வேலைக்கு என பல யானைகள், குதிரைகள் முதலிய உயிரினங்களும் பயன்படுத்தப்பட்டது. அவற்றுக்கு பராமரிப்பு செலவும் உணவு போன்ற செலவுகளும் மிக அதிகம். இந்த 6 ஆண்டுகளில் நாட்டின் மொத்த நிர்வாகத்தையும் கோவிலின் கட்டுமானத்தையும் ஒரே சமயத்தில் ராஜராஜ சோழன் கவனித்து வந்தார். ஆனால் இது அனைத்திற்கும் தேவையான செல்வம் எங்கிருந்து வந்தது? மக்களின் ஆதரவையும் தாண்டி தேவைப்பட்ட இந்த அளவற்ற செல்வம் எங்கிருந்து கைப்பற்றப்பட்டது? அனைத்தும் ஒரே ஒரு நபரால் திரட்டப்பட்டது. அதுதான் ராஜேந்திர சோழர். அவர் வென்று குவித்த நாடுகளின் செல்வங்களை மொத்தமாக கொண்டு வந்து கோவிலின் கட்டிட வேலைக்கு கொடுத்து கொண்டே இருந்தார். அந்த செல்வத்தையும் மக்களின் உழைப்பையும் ஒன்றாக்கித்தான் அந்த பெரும் கோவில் எழுந்து நிற்கிறது. அதேபோல் மற்றொரு சம்பவத்தையும் சொல்லலாம். எந்த ஒரு ராஜ்யமாக இருந்தாலும் அதன் அரசன் தனது தலைநகரை ராஜ்யத்திற்கு உள்ளே தேசத்தின் மையத்தில்தான் அமைத்திருப்பான். சுற்றிலும் பல பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அரணாக அமைக்கப்பட்டிருக்கும். அனைத்திற்கும் நடுவில் சகல பாதுகாப்புகளுடன் அமர்ந்து ஆட்சி புரிவான். ஆனால் ராஜேந்திர சோழனோ ஏறத்தாழ தனது ராஜ்யத்தின் எல்லைப் பகுதியில் கங்கை கொண்ட சோழபுரத்தை அமைத்தான். எதற்காக தனது தலைநகரை இப்படி மாற்றி அமைக்க வேண்டும்? பாதுகாப்பு குன்றிய பகுதியில் தனது தலைநகரை அமைத்ததற்கு காரணம் என்ன? இதற்கு காரணமாக வரலாற்று அறிஞர்கள் சொல்லக்கூடியது 2 காரணங்கள்தான். முதலாவதாக மக்களின் நலன். அதாவது தஞ்சாவூர் என்பது பெரும்பாலும் வயல்வெளிகளை உள்ளடக்கிய பகுதி. இன்றைய காலகட்டத்தில் கூட 3,00,000 ஏக்கர் விவசாய பூமியாக இருக்கிறது. அன்றைய காலத்தில் இதனை விட அதிகமாகத்தான் இருந்திருக்கும். ஏதேனும் படையெடுப்புகளோ போர் நடவடிக்கைகளோ ஏற்பட்டால் போர் வீரர்களால் அந்த நிலமானது சிதைக்கப்படலாம். மேலும் ராஜேந்திர சோழர் காலத்தில் ஏறத்தாழ 10,00,000 வீரர்கள் சோழர்களின் படையில் இருந்தார்கள். வயல்வெளிகளுக்கு பாதிப்பு வராத வகையில் அவர்களை ஒன்றிணைக்கவும் கூட்டுப்போர் பயிற்சி எடுப்பதிலும் சிக்கல் ஏற்பட்டிருக்கலாம். அதில் இருந்து தப்பிப்பதற்காகத்தான் இந்த முயற்சியை ராஜேந்திர சோழன் மேற்கொண்டிருக்க வேண்டும். அந்த விவசாயத்திற்கு எந்தவித பாதிப்பும் வரக்கூடாது என அந்த மாவீரன் கருதி இருக்கலாம் என சொல்கிறார்கள். அதேபோல் மற்றொரு காரணம், தென்னிந்தியா மொத்தமும் சோழர்களின் கட்டுப்பாட்டில்தான் இருந்தது. ஆகையால் எதிர்பாராத படையெடுப்புகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு கிடையாது. அதனையும் தாண்டி என் மக்களை தொட வேண்டுமென்றால் முதலில் என்னை தாண்ட வேண்டும், அவர்களுக்கு அரணாக நிற்பதே அரசனின் கடமை என்ற உணர்வில் அவர் இப்படி ஒரு நடவடிக்கையை செய்திருக்கலாம். எது எப்படியாக இருந்தாலும்
தெற்காசியாவின் பெரும்பாலான நாடுகள் அனைத்தும் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருந்து நிர்வகிக்கப்பட்டது என்று சொன்னால் மிகையாகாது. இந்த வீடியோவில் ராஜேந்திர சோழனின் பெருமைகளில் சிறு துளிகளை மட்டுமே பகிர்ந்து கொள்ள முடிந்தது. அந்த பெரும் வீரனை பற்றி இன்னும் பல புதிய விஷயங்களை தெரிந்து கொள்ள விரும்பினால், அவனது வாழ்க்கையை நாவல் வடிவில் கேட்டு மகிழ விரும்பினாலும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வீடியோவை கிளிக் செய்யுங்கள். பொன்னியின் காதலனுடன் நம் பயணத்தை தொடரலாம். இது போன்ற பல சரித்திர ஆளுமைகளை பற்றியும் அவர்களின் வீரதீர செயல்களை பற்றியும் அறிந்து கொள்ள நமது எபிக் தமிழா சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.